வீட்டில் எல்லாருமே வந்து அழகி சொல்கிறத வந்து கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அழகி பேசுறது, சிரிக்கிறது, பழகிறது எல்லாமே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் அழகிக்கிட்ட ரொம்ப பழக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப அழகாக குழந்த மாதிரி வந்து பழகி அவங்க வந்து ஃபீலிங்ஸை எல்லாமே வந்து அழகிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை அழகு இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. இதை பார்க்குற சூர்யா எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. மகா வந்து சொல்கிறாங்க கோட்டீஸ்வரிக்கிட்ட, அம்மா பார்த்தீங்களா எல்லாருமே இப்படி பழகுறாங்கன்னு. ஆமாம்மா, இந்த குழந்தை எல்லார் மனசையும் மாற்றிச்சு, நான் சொன்னேன்ல மாற்றிச்சு பார்த்தியா அப்படின்னு கோட்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சூர்யா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த மாதிரி மகா கிட்ட சொல்கிறாரு, இந்த அழகி நம்ம வீட்டு குழந்தைய இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த இந்த குழந்தை வந்து நம்ம வீட்டு வாரிசாக நம்ம அங்கீகரிக்கலாம் அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. மகாவும் ஆச்சரியப்படுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னா, ஆமாம், அழகிக்கு தேவையான செலவுகள் எல்லாமே வந்து நம்மளே பார்த்துக்கணும். இது நம்ம வீட்டு குழந்தைய ஆகிட்டா, அதனால் நம்ம வீட்டு குழந்தையாகவே இருக்கட்டும். இந்த குழந்தை வந்து ரிப்போர்ட்டில் எப்படி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. சூர்யா இந்த முடிவு எடுத்தது பார்த்துட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்குமே டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக அந்த மேடம் வந்து வராங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் யாருமே ஒத்துக்கல, அதனால் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போகிற தவிர எனக்கு வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டிஎன்ஏ டெஸ்ட்டு அனுப்பி விடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சூர்யா வந்து சொல்கிறாரு, டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து என்ன முடிவு வந்தாலும் நான் சொன்னதில் எந்த மாற்றமும் கிடையாது, நான் சொன்னபடி தான் இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. அதனால் வந்து யோசிக்கிறாங்க சித்ரா, இந்த குழந்தை இந்த வீட்டு வாரிசா, யார் பெற்ற குழந்தை எதுக்கு இந்த வீட்டு வாரிசாகணும், இந்த வீட்டில் இருக்கவங்களோட குழந்தையாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. உடனே அனாமிகாவும் இதெல்லாம் அநியாயம், எப்போ பார்த்தாலும் சொத்து எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஐஸ்வர்யா கொஞ்சம் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு இந்த குழந்தை கொஞ்சம் கொடுக்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எல்லா சொத்தும் பிரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன தேரும் எங்களுக்கு அப்படின்னு நம்மளாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து தாத்தா எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து இந்த சொத்துக்கள் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் சொந்தம் கிடையாது, என் புருஷன் வந்து உழைச்சி சம்பாரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. அதனால் அவர் என்ன முடிவு எடுக்கிறோம் அதுதான், அதனால் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சான்னு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மகா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐஸ்வர்யாவும் சந்தோஷப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎன்ஏ ரிப்போர்ட் வருது. டிஎன்ஏ ரிப்போர்ட் பார்க்க எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அந்த குழந்தைக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த குழந்தை வந்து இந்த குடும்பத்தோட ரத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் வருது. யாருக்குமே வந்து அது மேட்ச் ஆகலை. அதனால் நிம்மதி அடைகிறாங்க. அப்பாடா நிம்மதி, இந்த குழந்தை நம்ம குழந்தை கிடையாது அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிம்மதி அடைகிறாங்க. ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம வீட்டு குழந்தையா இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சூர்யா வந்து சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த குழந்தை இங்கே இருக்கட்டும்ன்றாரு. அதுக்கப்புறம் டாக்டர் வராங்க. அந்த குழந்தைய வந்து கொடுங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம், சாரிங்க உங்களை நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. என்ன அழகி போகலாமா அப்படின்னு. இல்லை நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு அழகி சொல்கிறா. போன வாட்டி நான் கூப்பிட்டதுக்கு நீ வரவே மாட்டேன், வந்து இங்கேயே இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லலை, ஆனால் இப்போது நான் வந்து இங்கேயே இருக்கேன்னு சொல்கிறேன், இது நல்ல மாற்றம் தான், ஆனால் வேறு வழி இல்லைம்மா, நீ அங்கே தான் இருந்தாகணும், இந்த குடும்பத்துக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வந்துடுச்சு அப்படின்னோடனே, இந்த குடும்பத்துக்கு எனக்கும் சம்மந்தம் நிறைய இருக்குது, ஏன்னா தாத்தா என்னோட தாத்தா, பாட்டி என்னோட பாட்டி, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்னோட ரிலேஷன் அப்படின்ற குழந்தை தெரியாமல். அதை கேட்டு மகா மனசு கஷ்டப்படுறாங்க. சூர்யா வந்து சொல்கிறாரு, இந்த குழந்தை எவ்வளோ நாள் இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அதே மாதிரி இந்த குழந்தைக்கு ஆக வேண்டிய செலவுகள் எல்லாமே இந்த குடும்பமே நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. அவங்க ஆச்சரியப்படுறாங்க. நிஜமாவா அப்படின்னோடனே, சூர்யா சார் உங்களுக்கு பெரிய மனசு சார் அப்படின்னு. எனக்கு இல்லைங்க, தாத்தாக்கு தான் பெரிய மனசு, அவர் தான் இந்த முடிவை எடுக்கவே சொன்னார் அப்படின்னோடனே தாத்தாவையும் அவங்க பாராட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்த மகா மனசு மாறுறாங்க. சூர்யா கிட்டே நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் ஃப்ரெண்டை ஏற்றுக்க சொன்னீங்கல்ல அப்படின்னோடனே, ஆமாம் இப்போ சொல்கிறேங்க, இந்த நிமிஷமே நீங்களும் நானும் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, அதுக்கு மேலேயும் அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியல. சூர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நிச்சயமாக மகா அப்படின்றாரு. ஆமாங்க, உங்கள் நல்ல மனசு யாருக்குமே வராது, இந்த குழந்தைக்காக நீங்கள் போட்ட எஃபெக்ட் இருக்குது, அது ரொம்ப பெரிய விஷயம், அதனால தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, தேங்க்ஸ் மகா அப்படின்றாங்க. கையை கொடுக்குறாரு. சரி இன்னிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படின்றாங்க. தேங்க்ஸ் மகா, அப்போது நம்ம ரொம்ப ஃப்ரெண்டா, அப்போ இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கோவமாக பேசிக்க மாட்டோம், ஏதாவது கோவம் வந்தால் பேசிக்க தான் செய்வோம், மற்றபடி நீங்களும் நானும் என் ஃப்ரெண்டு தான் ஓகேவா அப்படின்னா. சரி மகா அப்படின்றாங்க. ஆனால் ஒன்றுங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லெவலே மெயின்டைன் பண்ணாமல் இதுக்கு மேலேயும் வந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் அப்படி தான் ஆசை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு மகா, கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த லெவலும் நம்ம போவோம் அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தா ஐஸ்வர்யா கிண்டல் பண்ணுறாங்க. இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பே இப்போ தான் ஆரம்பிக்குதா, இதுக்கப்புறம் எப்போ மற்றதெல்லாமோ அப்படின்றாங்க. சிரிக்கிறாங்க 2 பேரும். இதோட முடியுது.